ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த சேனலில் நிறைய பேர் வந்து ஏன் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து லஞ்ச் வீடியோ, இன்றைக்கி என்ன சமையல், டெய்லி என்னென்ன செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அனிதா விலாக்ஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு லாங் வீடியோலாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா அனிதா விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்தியும் கூட. சரி, அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதோட ரிவ்யூவை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவும் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்க்கு, பாத்ரூமு, வாஷ் பேஷன் எல்லாத்துலேயுமே வந்து கையை விட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு சூப்பரான ப்ராடக்டோடு வந்திருக்கிறேன். அது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னா, இதுதான் அகாராவோட ஸ்பின் ஸ்க்ரப்பர். இதை வந்து சூப்பரான ப்ராடக்ட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து அதிகமாக பாத்திரம் கழுவுறோம், பாத்ரூம் தேய்க்கிறோம், வாஷ் பேஷன் தேய்க்கிறோம், ஃப்ளோரை வந்து மாப் போடுறோம். இது எல்லாமே வந்து நம்ம கை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் வந்து தோல் உரிய ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும், கையெல்லாம் அரிக்கும். அந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்துட்டே இருந்தது. இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டமே வரவே வராது. நிஜமாக சொல்கிறேன், இது வந்து சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஏன்னா இந்த ப்ரஷ்ஷே வந்து எல்லாத்தையுமே பண்ணிவிடும். நம்ம வந்து கையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்க்கலான்னு, இதில் என்ன இருக்குது, என்னென்ன வருது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் அப்படியே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதே மாதிரியே சதீஷ் அனிதா விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் அகாரா ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் இருந்தால் போதும், நம்ம ஒரு வீட்டையே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வச்சு பாத்ரூம், பாத் டப், ஸ்டோன் டைல் ஃப்ளோர்ஸ், கிச்சன் சிங்க்கு, வாஷ் பேஷன் எல்லாமே ஈஸியாக குயிக்காக க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் லார்ஜ் பிரிஸ்டல் ப்ரஷ்ஷு, ஸ்மால் பிரிஸ்டல் ப்ரஷ்ஷு, பாயிண்டட் பிரிஸ்டல் ப்ரஷ்ஷு, ஃபைபர் ஸ்பாஞ்சு, உல் கிளாத்து, ஸ்மால் கிளாத் ப்ரஷ்ஷு, இது எல்லாமே சேர்ந்து 8 அட்டாச்மெண்ட்டாக இது கூடவே வருது. இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து மாப்பிங் ஸ்டிக் தேவைப்படாது, ஒட்டுற தொடப்பம் தேவைப்படாது, எதுவுமே இல்லாமல் ஈஸியாக குயிக்காக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஜூலை 12 to 14 வந்து அமேசான் பிரைம் டே வருது. இந்த ப்ராடக்ட்டை பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வந்துட்டு நமக்கு ஹைட் பத்தலை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சேர்லாம் போட்டு வீட்டை வந்து செவரெல்லாம் க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த ராடை இந்த மாதிரி புஷ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஆன் ஆஃப் இருக்கு. இந்த சைடு லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பினீங்கன்னா போதும். இந்த ப்ராடக்ட்டை வச்சு உட்டன் சர்ஃபேஸு, கிளாத்து, கிச்சன் சர்ஃபேஸு, டைனிங் டேபிள், பாத்ரூம்ஸு, பாத் டப்பு, ஃப்ளோர்ஸு, டைல்ஸு, அப்புறம் வீட்டு ஃப்ளோரு, டைல்ஸு எல்லாமே க்ளீன் பண்ண முடியுங்க. இந்த ப்ராடக்ட் கூடவே யூசர் மேனுவல் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு சூப்பராக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த சர்ஃபேஸில் என்னென்ன அட்டாச்மெண்ட் போடணும்னு கிளியராக போட்டிருப்பாங்க. இது கூடவே 1 இயர்க்கான வாரண்டி கார்டும் இருக்கும். இது ரொம்பவே லைட் வெயிட்ன்றதுனால நல்லாவே ப்ரொடெக்டாக இருக்குது. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் 2 ஸ்பீடு செட்டிங்ஸ் மூடு இருக்குது, லோ அண்ட் ஹை மூடுன்னு. நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, பவர் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக சுற்றும், அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக சுற்றும். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியை தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். சார்ஜ் போடுறதுக்கு தனியாக போர்ட் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த வெல்க்ரோ மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ன்றதுனால நம்ம வந்து இந்த 8 ஹெட்டுமே வந்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆனது பிறகு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மெயின் பாடியை மட்டும் வந்து தண்ணியில் நனையாமல் பார்த்துக்கணும். இதுதான் பவர் ஆனு ஆஃபு, லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கு வந்து இங்கே கீழே வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் போடும்போது இந்த எல்இடி வந்து எரியும். நமக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ராடில் வந்து இப்படி 360 டிகிரிக்கு நல்லா ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிற செவருக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த கிளாத்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக அழுகலாம் போயிடுச்சிங்க. நான் வந்து லைட்டாக டைல்ஸை வந்து பாலிஷ்லாம் பண்ணேன். அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு என்ன பண்ணலாம்னா மிரர் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா பக்காவாக சூப்பராக க்ளீன் பண்ணுது. அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து உட்டன் சர்ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக பாலிஷ் போட்டுச்சு. நான் வந்து நம்பவே இல்லை இவ்வளோ அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் அந்த உட்டன் சர்ஃபேஸுக்கு இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம வந்து பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்பாஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோட பீரோ கண்ணாடியில் இருந்த டஸ்ட் எல்லாமே சூப்பராக கிளியர் பண்ணிடுச்சிங்க. என்னோட கேஸ் ஸ்டவ்வுமே வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைபர் ஸ்பாஞ்சை வந்து அதில் நல்லா அட்டாச் பண்ணி சூப்பராக அழுக்கு போயிடுச்சிங்க. நான் நம்பவே இல்லை. சீரியஸ்லி செம்ம வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க. நீங்களே பாருங்கள், மேனுவலாக போட்டு நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே வந்து அழகாக ரொட்டேட் ஆகுது. 2500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சார்ஜ் வந்து 3 to 4 hours பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். ஃபுல் சார்ஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப் டு 90 minutes வரைக்கும்
வரைக்குமே ஒர்க் ஆகும். நான் வந்து அழுக்கு இருக்கிற இடத்துல இந்த ஃபைபர் ஸ்பாஞ்சை போட்டு க்ளீன் பண்ணேன். சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்க. இது வந்து கோட்லெஸ் டிசைன்ன்றதுனால நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவே ஒயர் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாத்ரூமு, வாஷ் பேஷன் எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் இதில் 2 ஸ்பீடு இருக்குது. அதில் வந்து லோ ஸ்பீடு 250 RPM, ஹை ஸ்பீடு 350 RPM. டிஃபால்ட் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும். ஸ்பீடை குறைக்கிறதுக்கு இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணாவே சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹேங்கிங் கிளிப்பும் கொடுக்குறாங்க. அதை வந்து கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது குனியணும், நிமிரணும், முட்டி போடணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூளை முடுக்க எல்லாமே வந்து ஈஸியாக இந்த ப்ரஷ்ஷுங்களை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது ரொம்பவே டைட் ப்ரொடெக்ஷன் டிசைன்றதுனால நமக்கு இந்த ப்ரஷ் ஹெட்லாம் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். எங்களோட கார் வந்து நாங்கள் எப்பயுமே சர்வீஸுக்கு வெளில தான் விடுவோம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து காரை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. நாங்களே வந்து பஃபிங் போட்டாச்சு, நல்லா நுரைக்க வந்து காரை வாஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து பாலிஷிங் போட்டோம். சூப்பராக ஆயிடுச்சு, கார் பளிச்சின்னு இருந்ததுங்க. இந்த அகரோ ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் வந்து வீட்டில் இருந்தால் எல்லா வேலையுமே ஈஸியாக முடியும். மேனுவலாக க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம கைக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் ஆகாது. நம்மளோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். கம்மிங் ஜூலை 12 to 14 வந்து அமேசான் ப்ரைம் டே ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ அப்போ நிறைய டிஸ்கவுண்ட்டோட இந்த ப்ராடக்ட்டு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்க்ரப்பரை நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் இருக்குது. அப்புறம் இது கூடவே கொடுத்த சார்ஜ் கேபிளில் சார்ஜ் போட்டேங்க. 3 to 4 hours சார்ஜ் ஏறும். நெக்ஸ்ட் டே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க டிஃபன் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இன்றைக்கி காலையில் வந்து பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக பார்த்தேன். வேண்டாம், பருப்பு சாம்பார் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு 2 பாவக்காய் இருந்தது. அதை போட்டு பாவக்காய் சாம்பார் வச்சிடலான்னு பருப்பை வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்க சப்பாத்தி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா வெறுமனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்திக்கு வந்து சைடு சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் துவையல் மாதிரி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட அகாரோ எக் பாய்லரில் ஒரு 4 முட்டையை பசங்களுக்காக வேக வச்சுருந்தேன். சூப்பரான ப்ராடக்ட்டுங்க இது. கொஞ்சம் தண்ணி ஊற்றின உடனேயுமே ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை வந்து ரெடி ஆகிடுது. பாத்திரம் வந்து இந்த மாதிரி முட்டைலாம் அவிக்கும் போது பாத்திரம் வீணாக போகும். அந்த பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து இன்றைக்கி பூண்டு ட்ரேவும் இந்த வெங்காய ட்ரேவும் புதுசாக வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது, நெட்டு மாதிரி. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அது நூடுல்ஸ் வடிகட்டுறது, நீ பூண்டு வெங்காயம் போய் போட்டு வச்சுருக்க அப்படின்னு. நம்ம எதுக்கு வாங்குகிறோமோ அதுக்கு யூஸ் ஆகலைன்னா வேறு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் என்னங்க. அப்புறம் அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பருப்பில் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணியை போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஆல்ரெடி வந்து சாதமும் வடித்து வச்சிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கை வந்து தோலை உரிச்சிட்டு ஆற வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் பிசையும் போது சுடாது, இல்லைன்னா கையில் நல்லா சுட்டுடும். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி துவையல் வைக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் வாசனைக்கு சோம்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச இந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு இதோட பேஸ்ட்டை வந்து போட்டுடணும். கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும், அதனால் வந்து எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், மூஞ்சில் தெறிக்கும், சடன்னு சவுண்டு வரும். பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது என் மூஞ்சில் நிறைய தெரிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பழகிருச்சு. அப்புறம் வந்து நான் வளையல் போட மாட்டேங்கிறேனே ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு நான் காலையில் என்ன பண்ணேன்னா சாமான் கழுவுறதுக்காக அதை எடுத்து நான் போட்டிருக்கிறது வந்து ஐம்பொன் பேங்கில் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு தான் பாத்திரம் கழுவேன். அதுக்கப்புறம் அது மறந்து போயிடுறேன். அப்படியே வெறுங்கையோடு இருக்கேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் டைம் கிடைக்கும் போது அந்த வலையில் கையில் போடுறதா இருக்குது. இந்த மாதிரி வலையில் கழட்டி வச்சுட்டு சாமான் கழுவுற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி துவையலில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவேன். எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது வந்து ரொம்ப கசக்காது. அதனால் பசங்களுக்காக அதை மட்டும் தான் பார்த்து வாங்கிட்டு வருவோம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி பாவக்காய்லாம் செஞ்சு கொடுப்போம், பசங்க சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ணுவேன், பொரியல் வைப்பேன், இந்த மாதிரி சாம்பாரில் செய்வேன். புளிக்குழம்பு பூண்டுலாம் போட்டு நல்லா வைக்கலாம், சூப்பராக இருக்கும். அடிக்கடி பாவக்காய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பசங்களுக்கு அந்த வயிற்றில் பூச்சி வராது. பூச்சி மாத்திரை கொடுக்கறதுக்கும் தேவைப்படாது. பாவக்காய் வந்து மாதத்தில் ஒரு 2 டைமாவது செஞ்சு கொடுத்துடுவேன். அப்புறம் பருப்பு வெந்துருச்சிங்க. அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அதில் மிளகாத்தூளும் சால்ட்டு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கொதிக்க விட்டுருவேன். சைடில் என்ன பண்ணேன்னா எண்ணெய் போட்டு
போட்டு கொஞ்சமாக அந்த பாவக்காவை வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது கலர் லைட்டாக மாறினதுக்கு பிறகு வந்து சாம்பாரில் சேர்த்துருவேன். இதை தான் எப்பயுமே நான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பாவக்காய் சாம்பார் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இது கூட வந்து வெங்காயம், தக்காளி, எண்ணெய், அந்த சீரகம் இது எல்லாமே போட்டு கூட நம்ம வந்து தாளிக்கலாம். ஆனால் நான் வதக்கிட்டு பாவக்காவை அப்படியே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவேன். இதெல்லாம் வதங்கின்னு இருக்கிறது கூடவே வந்து இந்த இஞ்சி துவையலும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பாரில் வந்து லாஸ்ட்டாக கல்லுப்பு போட்டு செய்யறது. ஏன்னா சால்ட்டு போட்டால் அந்த அளவுக்கு அயோடின் இருக்காதான், கல்லுப்பு போட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே இப்போ கல்லுப்பு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். தூள் உப்பு வந்து எப்போனாச்சும் ஒரு டைம் தேவைப்பட்டால் அந்த ஆம்லேட்டுக்கு அதுக்கெலாம் போடுவோம்ல, அதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறது. அப்புறம் பாவக்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்ட பிறகு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் அந்த கசப்பு தன்மையும் போயிட்டுருக்கும். கோதுமை மாவில் சால்ட்டு போட்டுட்டு நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு மாதிரி பிசைஞ்சிக்கினேன். கூடவே வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். சப்பாத்தி வந்து விரும்பி சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எதெல்லாமோ சத்தோ அது எல்லாத்தையுமே அரைச்சி அந்த மாவில் பிசைஞ்சு சப்பாத்தியாக கொடுத்துருங்க. இதுதான் பெஸ்ட்டு வே. ஏன்னா நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிட்டுட்டு மாவு வந்து நல்லா இல்லை, வாயெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டுது அப்படின்னுவாங்க. அதனாலேயே சப்பாத்தி செஞ்சிடுறது. நிறைய டைம் வந்து இந்த முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடாதது எல்லாத்தையும் வந்து அரைச்சி சப்பாத்தியில் தான் சேர்த்து கொடுத்துருவேன். பீட்ரூட் பொரியல் வந்து எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும். நிறையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க ஆள் கிடையாது. அதனால பீட்ரூட் நல்லா அரைச்சிட்டு அப்பப்போ சாறை சேர்த்து பிங்க் சப்பாத்தின்னு சொல்லி ஒரு உருட்டி கொடுத்துட்றது. அவங்களும் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி யாருன்னா ஏமாற்றி பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சேன்ல, அதை வந்து பாவக்காய் வெந்த பிறகு அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். சப்பாத்தியை வந்து நல்லா ரவுண்டாக வருதோ இல்லையோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டி எடுத்து சுற்ற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. அந்த கிழங்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என் பசங்களுக்கு வந்து 10 வயசு ஆக போகுதுன்றதுனால அவங்க வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இதுவே சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கிழங்கை வந்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு அப்புறமா வந்து சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. இன்றைக்கி வந்து லஞ்சு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஆல்ரெடி நான் வந்து அனிதா விலாக்ஸில் போட்டிருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க, பாவக்காய் சாம்பார் எப்படி செய்யுது, இஞ்சி துவையல் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து இது லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாவக்காய் சாம்பார், இஞ்சி துவையல், முட்டை, சுட சுட சாதம், சப்பாத்தி, அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் வந்து எக் பாய்லர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எக்கு வந்து சூப்பராக வேகுது. இதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாதுங்க. நான் வந்து இதில் ஃபேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முட்டை வந்து பாருங்கள், ஒரு ஓட்டை உடசல் கூட இல்லாமல் சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குது. நான் எக் பாய்லரோட லிங்க்கு கூட வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அகரோ எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பரும் வந்து லிங்க்கை வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு விளாக் கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.